நமது மண்வாசம் இதழில் நாடும் நடப்பும் என்கின்ற ஒரு பகுதி இடம்பெறுகிறது. நாட்டு நடப்பை சுருக்கமாக 4-5 வரிகளுக்குள் சொல்லும் பகுதி இது. அதனால இந்த 2 பக்கங்களில் 8-10 செய்திகள் இடம்பெற்று விடுது. இந்த பகுதி கட்டுரை வடிவில் இல்லாம நைனா மைனா அப்படிங்கிற 2 பேர் பேசுற மாதிரி இருக்கு. ஜனரஞ்சகமான இதழ்கள்ல தான் இந்த மாதிரியான டயலாக் பகுதி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இடம்பெறும் செய்திகள் எல்லாமே புதிய மற்றும் வித்தியாசமானதா இருக்கும். அரசியல், ஆன்மீகம், உணவு என பல விஷயங்கள் இந்த பகுதியில பேசப்படுது. சரி, இந்த மாதம் நைனாவும் மைனாவும் என்ன பேசியிருக்காங்கன்னு பாப்போமா? பள்ளி சீருடையில் பாலின பாகுபாடு அகற்றம் என்பதுதான் இந்த நாட்டு நடப்பு பகுதியின் தலைப்பு. அத பத்தி சொல்லணும்னா, கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்துல பாலுச்சேரி அப்படிங்கிற ஒரு அரசு உயர்நிலை பள்ளி இருக்கு. இங்க 11ஆம் வகுப்பு மாணவிகள் 200 பேர் ஆண்களை போலவே மேல் சட்டையும் பேண்டும் போட்டுக்கிட்டு பள்ளிக்கு போயிருக்காங்க. சீருடை மாற்றம் குறித்து பணியாளர் கவுன்சில் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டங்களில் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அவர்களின் ஒப்புதல் பெற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது என்கிறார் பள்ளி தலைமை ஆசிரியர். அது மட்டும் இல்ல, இயற்கை விவசாயத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், விவசாயத்தை வேதியியல் ஆய்வகத்தில இருந்து அகற்றி இயற்கை ஆய்வகத்துடன் இணைக்க வேண்டும். இயற்கை ஆய்வகம் என்பது முற்றிலும் அறிவியல் சார்ந்தது என்று சொல்லிய செய்தி இதில் இடம்பெற்றிருக்கு. மேலும் முப்படை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 14 ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம், பெண்களுக்கான திருமண வயதை நீட்டிச்சிட்டாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இருந்த காரணம், துர்கா பூஜை குறித்து யுனெஸ்கோ எடுத்த முடிவு, பாலோட ஏன் ஆரஞ்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். அது மட்டும் இல்லங்க, சமுத்திரக்கனி மற்றும் பூஜா கண்ணன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள திரைப்படம் சித்திரை செவ்வானம் எதை பத்தி பேசுறது அப்படிங்கிற விவரம், இப்படி ஏகப்பட்ட செய்திகள் மினி டிஃபன் மாதிரி வச்சுக்கோங்களேன். கேட்கவே ஆர்வமா இருக்குல்ல? இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.